வெல்கம் டு வீமா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து குக்கிங்ஸு, அப்புறம் கிட்ஸ் ப்ராஜெக்ட்டு, டிவோஷ்னல், டே டு டே லைஃப்பில் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி வந்து சிம்பிளான புதினா சட்னி தான் பார்க்குறோம். புதினா சட்னி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் புதினா சட்னி. நம்ப மாட்டீங்க, என்னடா அது குழந்தைங்க புதினா சட்னி சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணும் போது தான் வந்து அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகும். வெங்காயம் போட்டிருக்கோனே தெரியாது புதினா சட்னியில், அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌனிஷ் கலராக, கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை கலராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப புளிப்பாக வேணும்னா போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு தக்காளி போடுங்க. ரொம்ப தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் மாறிடும். சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா தக்காளி வந்து சுண்ட வரணும். யார் யாருக்கு புதினா சட்னி பிடிக்குமோ ஒரு லைக் போடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அது நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் முடியலன்னா அப்படின்னா, இல்லைன்னா நம்ம அதிலே கூட போட்டு கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். நான் புதினா கூட வந்து புதினா மட்டும் நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். புதினா கூட கொத்தமல்லியும் சேர்த்துப்பேன், கறிவேப்பிலையும் சேர்த்துப்பேன், ரெண்டுத்தையும் சேர்த்துப்பேன். அது கூட சேர்த்து தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். புதினா நல்லா சுண்டி வந்துட்டோடனே நம்ம புதினாவை வந்து நல்லா பிழிஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துட்டு அப்புறம் அதிலே கொஞ்சம் இலையில தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி இருக்கும். நல்லா வந்துட்டோடனே நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் அது கூடயே போட்டு நல்லா வதக்கிடுங்க. எப்போவுமே நான் வந்து புதினா சட்னி கூட எப்போவுமே கொத்தமல்லி சேர்த்து தான் நான் செய்வேன். கொத்தமல்லியே ஒரு 4 கறிவேப்பிலை போட்டு செய்வேன். அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கின உடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். காஞ்ச மிளகா, தேவையான அளவு இப்பயே போட்டுடுங்க. ஏன்னா இப்பயே போட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது நல்லா வதங்கி கொடுக்கும். இந்த இரும்பு கடாயை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், நான் வாங்கினோன்னே. ஆனால் எனக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னடா அது ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு பார்த்தேன், ஆனால் சட்டுன்னு சூடாகிடுது, டக்குன்னு வேலையாகிடுது. அந்த அளவு சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே ஆற வச்சிடலாம். நல்லா வதக்கந்த ஆற வச்சுட்டு நம்ம நல்லா ஆறினோடனே மிக்சியில் போடணும். சுட சுடன்னு போட்டுற போகிறீங்க, நல்லா ஆறினோடனே போடுங்க. ரொம்பவே சிம்பிளுங்க இந்த டிஷ்ஷு. நான் அடிக்கடிக்கு இந்த புதினா சட்னி வீட்டில் செய்வேன். அதே இப்போ வதக்கின கடாயிலே வந்து கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து, நீங்கள் வெள்ளை கடிச்சா வெள்ளை போடுங்க. எங்களுக்கு இப்போ பழக்கமாகிடுச்சு, கருப்பு உளுந்து தான் மோஸ்ட்லி இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறதுனால இட்லி பொடி எல்லாத்துக்குமே கருப்பு உளுந்து தான் சேர்த்துக்கிறோம். அதுவும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து நிறைய பேருக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாது. அதனால் ஒரு 2 வெள்ளை உளுந்து அது கூட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கருப்பு உளுந்து வந்து சேஞ்ச் ஆகிறது, கலர் சேஞ்ச் ஆகுது நல்லா தெரியும். நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா 2 கடலப்பருப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் போடுறதில்ல, வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும்தான் போடுவேன். நல்லா போட்டு மிக்சியில் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு, இட்லிக்கு செமையாக இருக்கும். சாதத்துக்கு கூட நீங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி கலரே சேஞ்ச் ஆகலை, எப்படி க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து அதில் கொட்டி கலர வேண்டியது தான். கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்து ரைஸு கூட செமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு லைக் போடுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். வாங்க, இன்றைக்கி நான் சாதத்து கூட தான் சாப்பிட்றேன். சுட சுட சாதம் போட்டு புதினா சட்னி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க.